வரலாற்றுப் பக்கங்களில் பொறிக்கப்பட்ட ஒரு காவியக் கதை, சுதந்திரத்தின் தீராத தாகம், துரோகத்தின் வலி, தியாகத்தின் மகத்துவம் என அனைத்தையும் ஒருங்கே காட்டும் ஒரு திரைப்படம். மெல் கிப்சன் இயக்கி நடித்த பிரேவ் ஹார்ட் வெறும் ஒரு போர் திரைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு காதல் கதை, ஒரு சோகம், ஒரு புரட்சி என பல பரிமாணங்களைக் கொண்டது. மத்திய கால ஸ்காட்லாந்தில் இளம் வில்லியம் வாலஸ் தனது மக்கள் இங்கிலாந்தின் முதலாம் எட்வர்ட் மன்னரால் லாங்ஷாங்க்ஸ் என்று அழைக்கப்பட்டவரால் கொடூரமாக ஒடுக்கப்படுவதைக் கண்டார். அவரது தந்தை மற்றும் சகோதரன் போரில் கொல்லப்பட்ட பிறகு வாலஸ் தனது மாமாவால் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு கல்வி கற்கிறார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு வாலஸ் அமைதியை நாடி தனது வீட்டிற்கு திரும்புகிறார். அவர் முர்ரோன் என்ற உள்ளூர் பெண்ணை காதலிக்கிறார். ஆங்கிலேயர்களின் பிரிமா நோக்டா என்ற கொடூரமான சட்டத்தை தவிர்க்க அவர்கள் ரகசியமாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆங்கிலேய வீரர்கள் முர்ரோனை தாக்கி பொதுவெளியில் தூக்கிலிட்ட போது வாலஸ் துக்கத்தாலும் கோபத்தாலும் உந்தப்படுகிறார். அவர் ஒரு கிளர்ச்சியை தொடங்குகிறார். உள்ளூர் ஆங்கிலேய படையினரை கொன்று ஸ்காட்லாந்திற்கு சுதந்திரத்தை அறிவிக்கிறார். அவரது தைரியம் விவசாயிகளையும் குலங்களையும் அவருடன் சேரத் தூண்டுகிறது. அவர்கள் சாத்தியமற்ற போர்களில் வெற்றி பெறத் தொடங்குகிறார்கள். வாலஸ் நம்பிக்கை மற்றும் எதிர்ப்பின் அடையாளமாக மாறுகிறார். வாலஸ் சிதறி கிடந்த ஸ்காட்டிஷ் குலங்களை ஒன்றிணைத்து ஸ்டெர்லிங் பிரிட்ஜ் போரில் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கிறார். இது ஒரு அற்புதமான இரத்தம் தோய்ந்த வெற்றியாகும். மக்கள் அவரை ஒரு தேசிய நாயகனாக போற்றுகிறார்கள். அவர் நைட் பட்டம் பெறுகிறார். நாடு முழுவதும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு சவால் விடத் தொடங்குகிறார். ஆனால் அரசியல் அவரது நோக்கத்திற்கு அச்சுறுத்தலாகிறது. ஸ்காட்டிஷ் பிரபுக்கள், குறிப்பாக ராபர்ட் தி புரூஸ், தங்கள் மக்களின் விசுவாசத்திற்கும் அதிகாரத்தை இழக்கும் பயத்திற்கும் இடையில் சிக்கித் தவிக்கிறார்கள். வாலஸ் தான் பாதுகாக்கப் போராடிய பிரபுக்களாலேயே காட்டிக் கொடுக்கப்படுகிறார். பதுங்கியிருந்து ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டு விசாரணைக்காக லண்டனுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். மன்னர் எட்வர்ட் வாலஸ் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு விசுவாசம் செலுத்தினால் கருணை காட்டுவதாக கூறுகிறார். ஆனால் வாலஸ் அதை மறுக்கிறார். சுதந்திரத்திற்கான அவரது உறுதிப்பாடு அசைக்க முடியாததாக இருந்தது. வாலஸ் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார். ஆனால் அவர் கருணை என்ற வார்த்தையை உச்சரிக்க மறுக்கிறார். அதற்கு பதிலாக தனது கடைசி மூச்சில் சுதந்திரம் என்று முழங்குகிறார். அவரது தைரியம் ராபர்ட் தி புரூஸ் மற்றும் ஸ்காட்லாந்து மக்களை போராட்டத்தை தொடரத் தூண்டுகிறது. இது ஸ்காட்லாந்தின் இறுதி சுதந்திரத்திற்கு வழிவகுக்கிறது. சுதந்திரம் vs ஒடுக்குமுறை. சுதந்திரம் என்பது உயிர் கொடுக்கத் தகுந்தது என்பதே கதையின் இதயம். இது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையையும் வலியுறுத்துகிறது. காதல் மற்றும் இழப்பு. வாலஸின் தனிப்பட்ட சோகம் அவரது கிளர்ச்சிக்கு எரிபொருளாக அமைகிறது. இது அவரது போராட்டத்திற்கு ஆழமான உணர்ச்சிபூர்வமான அடித்தளத்தை வழங்குகிறது. தைரியம் மற்றும் தியாகம். உண்மையான தலைமை என்பது அதிகாரத்திலிருந்து வருவதில்லை, மாறாக உறுதியான நம்பிக்கையிலிருந்து வருகிறது. வாலஸின் தியாகம் தலைமுறை தலைமுறையாக மக்களை ஊக்குவிக்கிறது. துரோகம் மற்றும் மீட்பு. அரசியல் சமரசம் மற்றும் தார்மீக வலிமைக்கு இடையிலான மோதல். இது மனித இயல்பின் சிக்கலான பக்கத்தை வெளிப்படுத்துகிறது. காவியத்தன்மை. நெருக்கமான உணர்ச்சிகளை பெரிய அளவிலான போர்க்காட்சிகளுடன் இணைக்க வேண்டும். இது பார்வையாளர்களை கதைக்குள் முழுமையாக மூழ்கடிக்கும். வலுவான கதாநாயகனின் வளர்ச்சி. வாலஸ் ஒரு விவசாயியிலிருந்து ஒரு புராண கதையாக மாறுவது கதையின் உந்து சக்தி. இது ஒரு கதாபாத்திரத்தின் பயணத்தை நம்பும்படியாக காட்டுகிறது. உண்மையான இடங்கள். அயர்லாந்து மற்றும் ஸ்காட்லாந்தில் படமாக்கப்பட்டது. இயற்கையான நிலப்பரப்புகள் யதார்த்தத்தை மேம்படுத்துகின்றன. ஒளிப்பதிவு. பரந்த காட்சிகள், மூடுபனி நிறைந்த மலைகள் மற்றும் கரடுமுரடான கையடக்க போர்க்காட்சிகள். இது படத்தின் காட்சி அழகியலை உருவாக்குகிறது. இசை. ஜேம்ஸ் ஹார்னரின்
இசை செல்டிக் கருவிகளையும் உணர்ச்சி பூர்வமான கருப்பொருள்களையும் கலக்கிறது. இது மனதை வருடும் மற்றும் வீர உணர்வை தூண்டும். போர் யதார்த்தம். நடைமுறை சண்டை காட்சிகள், சேறு, குழப்பம் என அனைத்தும் யதார்த்தமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இது போரின் கொடூரமான தன்மையை வெளிப்படுத்துகிறது. உணர்ச்சிபூர்வமான மையம். ஒவ்வொரு வாள் வீச்சும் வாலஸின் தனிப்பட்ட இழப்பால் உந்தப்படுகிறது. இது பார்வையாளர்களை கதாபாத்திரத்துடன் உணர்வுபூர்வமாக இணைக்கிறது. பிரேவ்ஹார்ட் சிறந்த படம் மற்றும் சிறந்த இயக்குனர் உட்பட 5 அகாடமி விருதுகளை வென்றது. இது ஸ்காட்லாந்தின் வரலாறு மற்றும் அடையாளம் குறித்த உலகளாவிய ஆர்வத்தை தூண்டியது. வாலஸின் சுதந்திரம் என்ற முழக்கம் சினிமாவின் மிகவும் சக்தி வாய்ந்த தருணங்களில் ஒன்றாக இன்றும் நிலைத்திருக்கிறது. இது கண்ணியம் மற்றும் சுயநிர்ணயத்திற்கான ஒரு காலமற்ற அழைப்பாகும். பிரேவ்ஹார்ட் வெறும் ஒரு போர் திரைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு காதல் கதை, ஒரு சோகம், ஒரு புரட்சி என அனைத்தும் ஒருங்கே அமைந்த ஒரு காவியம். சுதந்திரத்திற்கு எப்போதும் ஒரு விலை உண்டு என்பதை இது காட்டுகிறது, ஆனால் அதுவே உயிர் கொடுக்கத் தகுந்த ஒரே போராட்டம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.